இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக அந்த வெளிச்சம் நம்மை தேடி வந்திருக்குது. ஒளி யார் கூட இருக்கு? உன் கூட இருக்கு. கையை வச்சு சொல்லுங்க, ஒளி. ஒளினா யாருங்க? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்றாரு. அந்த ஒளி எனக்குள்ள இருக்கிறதுனால இருளான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த இருளை போக்கி என் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பதற்கு இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. நான் அவரை நம்புவேன். என் சூழ்நிலை மாறும் என்று அவரை நம்புவேன். என் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார் என்று நம்புவேன். ஆண்டவர் சொன்னார், ஒளி உங்களுக்குள்ள இருக்கு. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் என்ன பண்ணுங்க? பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் நம்புறீங்க. ஆனா இது எப்படி ஆகும்? இது எப்படி முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்? இந்த கேள்விகளோட நம்ம வாழறோம். ஆனா வசனம் சொல்லுது, ஒளி உனக்குள்ள இருக்கு. அந்த ஒளியை என்ன பண்ணணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? முடியாது என்ற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த ஒளி எனக்குள்ள, கிறிஸ்து என்கிற ஒளி எனக்குள்ள இருக்கு. அந்த ஒளி முடியாத காரியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். முடியாத காரியத்தை முடித்து கொடுக்கும். சாத்தியமில்லாததை சாத்தியப்படுத்துவதற்காக தான் ஒளி எனக்குள்ள இருக்கு. கர்த்தர் செய்து முடிப்பார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவர் என்னோடு இருக்கிறார், பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி அந்த ஒளியின் மேல நம்பிக்கை வைக்க உன் வாழ்க்கை ஒளியாக மாறும்.